வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து உலகக்கோப்பை வந்துட்டு அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 48 அணி உலகத்துல இருந்து பங்கேற்றிருக்காங்க. அதில் மொத்தம் 108 108லேருந்து 104 ஆட்டங்கள் நடக்குது. அதில் இப்போ நிறைய போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விதமானு சொல்ல முடியாது. நம்ம தமிழர்களுக்குன்னு வேணால் சொல்லலாம். வீரர்கள் பார்த்தீங்கன்னா 2 வேற வேற நாட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நிஷாந்த் வேலுப்பிள்ளை அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்காண்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. வேலுப்பிள்ளைன்ற பேர் நம்ம எல்லாருக்குமே தமிழர்களுக்கே வந்துட்டு ரொம்ப பரிச்சயமான பேர். அதுக்கேற்றாப்புல அவர் வந்துட்டு இலங்கையிலிருந்து தான் வந்திருக்காரு. அவரோட தந்தை வந்து இலங்கையை சேர்ந்தவர், தாய் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு ஆங்கிலோ இந்தியன். இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் போட்டியில் விளையாண்ட ஃபிஃபா உலகக்கோப்பையில் விளையாண்ட முதல் தமிழர்ன்ற பெருமையை வந்துட்டு இவர் தட்டி போறாரு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சாமுவேல் முத்துசாமி, அதாவது முத்துசாமியை தான் அந்த காங்கோ நாட்டில் உச்சரிப்பு வந்து முத்துசாமின்னு உச்சரிக்கிறாங்க, அதனால முத்துசாமினே பேர் போடுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். அங்கே போய் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க குடியேறி. இப்போ அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு காங்கோ நாட்டை சேர்ந்த பெண்மணி. இவர் இரண்டாவது தமிழர். டிஆர் காங்கோ நாட்டுக்காண்டி அந்த டிஆர் காங்கோ அணியில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. என்னதான் தமிழ்நாடுன்னு தனியாக போகலனாலும் இந்தியாவிலேருந்து ஒரு இந்திய அணியில் ஒரு தமிழ்நாட்டு வீரர் போய் விளையாண்டு ஃபிஃபா உலகக்கோப்பையில் பண்ணனாலும் நம்ம ரத்த சொந்தங்கள் தமிழ்நாடு, இலங்கை இதை சேர்ந்த 2 பேர் போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 140 கோடி மக்கள் வாழ்கிற இந்த இந்தியா நாட்டில் ஒரு 11 திறமை வாய்ந்த கால்பந்து வீரர்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் உலகக்கோப்பையை விட இப்போ இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை தான் உலகத்திலே ஒரு பெரிய ஒரு விளையாட்டு திருவிழான்னு சொல்லலாம். அவ்வளவு அதிகமான நாடுகள் பங்கேற்றிருக்கு. பரிசு தொகையாக இருக்கட்டும், மக்கள் வந்துட்டு பார்க்குற விகிதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகத்திலே இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டோர்னமெண்ட். இதில் வந்துட்டு 140 கோடி மக்கள் தொகை, உலகத்திலே மக்கள் தொகையில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா வந்துட்டு பங்கேற்கலைன்றது ஒரு வெட்கக்கேடான விஷயம்தான். வந்துட்டு என்ன ஒரு 140 கோடி பேரில் 11 பேர் இல்லையான்னு யோசிக்கும்போது வருத்தமும் ஆதங்கமும் தான் இருக்குது. இவனுங்க போனால் திறமையான ஆள் இருந்தாலும் அந்த தேர்வு பண்ணுற இடத்துல அந்த மாதிரி இருக்கிறதுல நடக்கிற அரசியல், அதில் நிறையா விஷயம் இருக்குது. இந்த ஜீவா படம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் என்ன நடக்குன்னு தெரியும். அந்த மாதிரி ஆண்டாவது அடுத்த உலகக்கோப்பையிலையாவது இந்திய அணி பங்கேற்குதான்னு பார்க்கலாம். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை வந்து கருத்து பெட்டியில் பதிவிடுங்க மக்களே. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.